பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த திங்கட்கிழமை நாள், இந்த நாள்ல உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். குறிப்பா இந்த வாரம் புனித வெள்ளியின் வாரம். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் ஆசரிக்க போகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இந்த நாளில கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வசனமா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பைபிள்ல வாசிச்சு பாருங்க. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, நம்ம சபைக்கு போறதுனாலையும், அந்த இடத்துல போய் நம்ம சந்தா கட்டுறதுனாலையும், ஒரு திருச்சபையில மெம்பரா இருக்கிறதுனாலையும், முக்கியமா பொட்டு வைக்காதனாலையும், இல்ல வேற ஒரு சமயத்தை நாம் நாடாதபடி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இருப்பானால் அவனுக்குள்ள ஏதோ கிறிஸ்து ஜீவிக்கிறார். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் நானும் அப்படின்னா, சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு, பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பழையவைகள் ஒழிந்து போச்சா? பழைய காரியங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் அறியாத நாட்கள்ல இருந்திருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நாட்கள்ல செயல்பட்ட ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில அது ஒளிஞ்சிருக்குதா, இல்ல அது மறைஞ்சிருக்கா, இல்ல இது அப்படியே தான் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்திச்சு பார்ப்பது உண்டு. ஏன்னா இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சமயத்துக்கு உரிய ஒரு மனுஷன். சிஎஸ்ஐ திருச்சபை சேர்ந்த ஒரு மனிதன். கிறிஸ்தவனா வாழ்ந்தேனே தவிர வசனத்தின்படி ஒரு கிறிஸ்தவனா நான் வாழல. அப்ப நான் யோசனை பண்ணி பாக்குறேன், என்னைக்கு நான் ஆண்டவர் என்னுடைய இரட்சகரா ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து தேவ சொந்தத்துல என்னை நான் அர்ப்பணித்தேனோ வசனத்தினுள் வாழ, அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் பழசெல்லாம் ஒழியவே இல்லையே. அப்ப நான் யோசிக்கிறேன், என்னுடைய வார்த்தையில நான் பழசாவே இருக்கிறேனே. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறியாத, வசனத்தை அறியாத நாட்கள்ல நான் எப்படி பேசினேனோ, எப்படி பார்த்தேனோ, எப்படி கேட்டேனோ, எப்படி சிந்திச்சேனோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றதுக்கு அப்புறமா வசனத்தை படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை இருந்ததுதான் பெரிய ஒரு காரியமா இருந்தது. அதை நான் அறிந்த பிறகு உடனே நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, வசனம் இப்படி சொல்லுது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, உமக்குள்ள இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுதே. அப்ப நான் இன்னைக்கு உமக்குள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நான் இதோ தேவசமத்துல ஜெபித்த போதுதான் ஆண்டவர் ஒரு நாள் பேசினாரு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும்னு சொல்லி. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல. அப்போ தேவசமத்துல என்னை நான் அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி பேசணும், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாம் இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ பழசெல்லாம் ஒளிஞ்சு போய் இன்னைக்கு ஒரு புதிய மனிதனாய் கர்த்தர் உங்க முன்னாடி என்னை நிறுத்தியிருக்கிறார். நீங்க தயவு செஞ்சு நாள்ல சிந்திச்சு பாருங்க. வருகிற வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி இல்லையா? அந்த 7 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். 7 வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் திங்கட்கிழமை சொல்றேன், உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பழசு ஒளிஞ்சிருந்தா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். பழசு ஒளியில அப்படின்னா நீங்களும் நானும் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்ல, சும்மா ஒரு போர்வையை போத்திட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு போர்வை. இந்த கிறிஸ்தவங்கிற போர்வை பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் தேவையே இல்லை. ஆனா எந்த மனுஷன் பழச ஒளிஞ்சு புதிதா, அதாவது புதிது அப்படிங்கிற போது வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோம், அதுதான் புதிய வாழ்க்கை. இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்குமானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? செபிக்கலாமா? கண்களை மூடி இப்பவாது ஒப்பு கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஆமா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பழசெல்லாம் ஒழிஞ்சிடணும், எல்லாம் புதிதாய் மாறுகிற அனுபவத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்க வாயின் வார்த்தைகள், எங்க சிந்தனைகள், எங்க தகப்பனே செயல்பாடுகள் எல்லாம் புதிதாய் இருக்கட்டும்னு சொல்லி உமக்குள்ள இருக்கிறோங்கிறத நாங்க தகப்பனை அறிந்து கொள்ளணும். பிறர் அறிந்து கொள்ள நாங்க தகப்பனை எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும், உமக்குள்ளாக சிருஷ்டித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுங்க. அதுதான் ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. எங்களுக்காகவும் இந்த கடைசி கால விஷயங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.